வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கடைசி வீட்டு ஆச்சி. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கடைசி வீட்டு ஆச்சி செத்து போயிட்டா. பேச்சு முத்துவின் குரல் எங்கோ கடலுக்குள் இருந்து ஒலிப்பது போல மெலிதாக கேட்டது. என்னால் செய்தியை உள்வாங்க முடியவில்லை. சில கணங்களில் செய்தி உரைத்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. எப்படியும் நாளைக்கு சாயங்காலம் ஆகிடும் தூக்குறதுக்கு. நீ வந்துடுவியா என்றான். உடைந்த அவனுடைய குரலிலிருந்து எவ்வளவு நேரம் அழுதிருப்பான் என்று யூகிக்க முடிந்தது. என்னடா கேக்குற? உடனே வர்றேன்டா. டேய், கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் தூக்கிட வேண்டான்னு சொல்லுடா. ஒரு தடவையாவது ஆச்சி முகத்தை பார்க்கணும் என்ற போது எனக்கும் குரல் உடைந்தது. எனக்காகவெல்லாம் ஆட்சியை தூக்காமல் வைத்திருக்க நான் ஒன்றும் அவளுக்கு மகன் வயிற்று பேரனோ மகள் வயிற்று பேரனோ கிடையாது. சொல்லப்போனால் அவளை ஆச்சி ஆச்சி என்று சுற்றி வந்த யாருமே அவளுக்கு பேரன் பேத்தி கிடையாது. எங்கள் தெருவின் கடைசி வீடு ஆச்சியுடையது. அவளுடைய பெயர் கூட எங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு தெரியாது. கடைசி வீட்டு ஆச்சி என்றுதான் சொல்லுவோம். ஜாக்கெட் போடாத கருத்த உடம்புக்கு வெள்ளை சேலை பளிரென்று இருக்கும். கையில் வைத்திருக்கும் துணி கூட வெள்ளை நிறத்தில் தான் வைத்திருப்பாள். ஏன் ஆச்சி வெள்ளை கலர்லயே வச்சிருக்க என்று கேட்டால், அதுதான் உன் தாத்தா என்பாள் சிரித்துக்கொண்டே. ஒரு மனுஷிக்கு அத்தனை பெரிய வீடு தேவையில்லை. பெரிய முற்றம், தேக்கு தூண்கள், கூரையை தாங்கி நிற்கும் நீளமான வராண்டா, மேற்கு பக்க சுவர் முழுக்க கையிலை நாதனில் தொடங்கி கன்னியாகுமரி வரை சாமி படங்கள். தெற்கு பக்கத்து சுவரில் கையில் குச்சியை தாங்கியபடி கோட்டு வேட்டியில் உட்கார்ந்த நிலையில் தாத்தா. இரண்டு புறமும் மூக்குத்தி, மையும் கொஞ்சம் பயமும் பூசிய கண்கள், எண்ணெய்க்கு படிந்த தலைமுடி, அதில் எட்டி பார்க்கும் செவந்தி என சர்வ அலங்காரமாக நின்றபடி இருக்கும் ஆட்சியும் எடுத்துக்கொண்ட போட்டோ என்று அறை முழுக்க போட்டோக்கள் நிறைந்த பட்டாசாலை. இரண்டு பக்கமும் இரண்டு சைடு ரூம்கள், வலது பக்கம் நெற்குதிரும் இடப்பக்கம் அரங்கு வீடுமாக மறித்து கட்டப்பட்ட இரண்டாம் பத்தி. அதை தாண்டி 2 படி இறங்கினால் வலப்பக்கம் குளிக்கும் ரூமும் இடப்பக்கம் தண்ணீர் தொட்டியும் இருக்கும் வானவெளி. அதை தாண்டி அகன்று கிடக்கும் அடுக்களை என்று பெரிய வீடு. இது தவிர மச்சு வேறு. வெள்ளியும் செவ்வாயும் மொத்த வீட்டையும் சாணி போட்டு முழுகுவாள். இடையில் கிருத்திகை அமாவாசை வந்தால் அதற்கும் முழுகுவாள். பல அறைகளில் மெழுகுவதற்கு தவிர அவை நுழைந்தது கூட கிடையாது. ஆனால் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவளுக்கு. அவளுக்கு வேலை வைப்பதற்கென்றே பிறப்படுத்த மாதிரி லீவு நாளென்றால் அங்கேதான் கொட்டமடிப்போம். ஆச்சி வீடே பள்ளிக்கூட மாதிரி ஆகிவிடும். புறவாசலில் இருக்கும் பூவரசு மரத்தில் ஊஞ்சல் கட்டி போட்டிருப்பாள். பம்பரம், கோழி விளையாடி குண்டும் குழியுமாக புறவாசலையே போர்க்களம் போல ஆக்கி வைத்திருப்போம். ஆனால் ஏம்டா இப்படி குட்ட புழுதியா ஆக்குதிய வீட்ட என்று கடிந்து கொள்ளும் பாவனையில் செல்லமாக அழுத்து கொள்வாளே தவிர ஒரு சுடு சொல் வராது. புளியையும் கருப்பட்டியையும் போட்டு பானை நிறைய கரைத்து பானைக்காரம் செய்து வைத்திருப்பாள். வெயிலுக்கு இதமாக முண்டு முண்டு குடித்துவிட்டு விளையாடி கொண்டே இருப்போம். தெருவுக்குள் எந்த பிள்ளையை தேட வேண்டுமென்றாலும் அவள் வீட்டிலேதான் தேடுவார்கள். முகமெல்லாம் வெயிலில் கருத்து சட்டை டிராயரெல்லாம் புழுதியாக்கி கொண்டு நிற்பவனை அழைத்து, ஏய் சின்னவனே, உங்க அம்மா தேடி வந்திருக்கால. அவ கண்ணுல நீ இந்த கோலத்துல மாட்டுன, உன்னை தோலை உரிச்சு உப்ப தடவிடுவா. மூஞ்சிய கழுவிட்டு ஓடு என்று குளிர்ந்த தண்ணீரை கொடுத்து சேலை முனையில் துடைத்தும் விடுவாள். ராசா என் கூட தான் இருந்து தாயம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அடிக்காத செல்லம்மா, புள்ள பச்சியா ஒடுங்கி நிக்கிது பாரு, அடிக்காத புள்ளைய என்று சொந்த ஜாமீன் கொடுத்து அனுப்புவாள். ஆனாலும் புளிய விழார் ஒடிந்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். சாயங்காலம் போனால் எண்ணெய் கிண்ணத்தோடு உட்கார்ந்திருப்பாள். உங்க ஆத்தா உன்னை வலிச்சு பெத்தாளா, இல்ல வழியில தவிட்டுக்கு வாங்கியாந்தாளா, இப்படி போட்டு அடிச்சிருக்கா என்றபடி எண்ணெய் தடவி விடுவாள். போன வருஷம் சம்மருக்கு ஊருக்கு போயிருந்த போது என் மகனை அழைத்து கொண்டு போய் கடைசி வீட்டு ஆட்சியின் முன்னால் நிறுத்தினேன். கலங்கி நிற்கும் கண்களோடு என் மகனை தடவி தடவி பார்த்தாள். ஐயா, இளராசன் கணக்கா இருக்கானே, பணியார சாப்பிடுதியா என்றாள். இல்ல பாட்டி,
எனக்கு இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு என்று 10 நிமிடம் கூட ஆச்சி வீட்டில் தங்காமல் ஓடிவிட்டான். எங்கள் ஊர் கிரிக்கெட் டீமில் சிறப்பு பேட்மேனாக என் மகனை சேர்த்திருந்தார்கள். 2 வருஷம் தொடர்ந்து கப் வாங்கி விட்டார்களாம். இந்த வருஷமும் கப் வாங்கிவிட்டால் கப்பே சொந்தமாகி விடுமாம். அதற்காக லீவு முழுக்க கண்மாயில் பிராக்டிஸ் நடந்து கொண்டிருந்தது. முன்னையெல்லாம் கண்மாயில் தண்ணீர் தழும்பிக் கொண்டு இருக்கும். பகலெல்லாம் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச போகிறவர்கள் ஒரு பக்கம், குளத்தில் குளிக்கும் எருமை கூட்டத்துக்கு முதுகு தேய்ப்பவர்கள் ஒரு பக்கம் என்று பிஸியாக இருக்கும். எங்கள் ஊரில் எல்லா வீட்டிலும் டாய்லெட் கிடையாது. கருக்கல் நேரத்தில் கண்மாய் பக்கமாகத்தான் ஒதுங்க வேண்டும். அப்படி போகிற பெண்கள் கடைசி வீட்டை தாண்டிதான் போக வேண்டும். போகும்போதோ இல்லை வரும்போதோ ஆச்சி வீட்டில் எட்டி பார்க்காமல் எந்த பெண்ணும் போக மாட்டாள். பஞ்சாயத்து போர்டில் பல்ப் திருடியதில் ஆரம்பித்து ஊர் விஷயங்கள் அனைத்தும் அங்கேதான் நடைபெறும். அந்த நேரத்தில் பல சிபாரிசுகளும் விண்ணப்பங்களும் கூட பரிமாறப்படும். ஆத்தா தாமரச்செல்வி, நம்ம கார வீட்டு கணேசன் BA எல்லாம் படிச்சிருக்கான் தெரியும்ல. உங்கப்பன் தேடி தேடி போனாலும் உனக்கு என்ன தேசிங்க ராசனையா கொண்டாந்துற போறான்? பேசாம அந்த கணேசனுக்கு வாக்கப்பட்டு போற வழிய பாரு. அவனும் என்கிட்ட வந்து அழுது புலம்புறான். அந்த புள்ள ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்குதுன்னு. ஏனாத்தா, உனக்கு அவன் மேல என்னமாச்சும் தப்பா படுதா என்று பேசி பேசி விவரம் சேர்த்து கொள்வாள். அடுத்த நாள் தாமரை செல்வியின் தாயாரை பிடிப்பாள். ஏ புள்ள, உன் மவளை தூர தேசில கட்டி கொடுத்துப்புட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்க போறியா? உள்ளூருக்குள்ள ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தா மேலுக்கு ஏதும்னா அந்த புள்ள ஓடியாந்து உன்னை தாங்கும்ல, என்ன சொல்லுத என்று அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தையில் இறங்குவாள். இப்படி ஒரு காதல் கல்யாணத்தை ஒற்றையாளாக நின்று ஏற்பாடு செய்து தாலி கட்டிக்கொண்டு காலில் விழும் தம்பதிக்கு நெற்றி நிறைய விபூதி பூசி ஆளுக்கு ₹1 கொடுத்து அனுப்புவாள். காலையில் இட்லியும் சாயங்காலம் பணியாரமும் சுட்டு காலம் தள்ளும் அவளால் அவ்வளவுதான் முடியும். அவளுடைய மகன் அனுப்பும் காசை கூட போஸ்ட் ஆபீஸில் போட்டு வைத்து விடுவாள். ஏன் ஆச்சி, மாமா மெட்ராஸ்ல இருக்காம்ல, வந்துரு ஆத்தான்னு கூப்பிட்டும் ஏன் போக மாட்டேங்க என்று ஒரு நாள் கேட்டதற்கு, சி மனுஷி வாழ்வாளா அந்த ஊர்ல, என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி 4 சுவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியிருக்கு. ஏத்த வீட்டுக்காரன் தீபாவளிக்கு இனாம் கேட்க வந்த தீவட்டி கணக்கா? ஆடிக்கொருக்க அமாவாசைக்கொருக்க மூஞ்சிய காட்டுதான். அதென்னமோ அந்த ஊருக்கு போனா எனக்கு ஊர் விலக்கி வச்ச மாதிரி இருக்கு. விடிஞ்சு போய் அடைஞ்சு வாரவங்களுக்கு தான் அந்த ஊர் லாயக்கு என்று தலைநகரத்தை விமர்சனம் செய்து முடித்து விட்டாள். அவளுக்கு ஊரில் 1000 வேலைகள் இருந்தன. ஊருக்குள் எந்த பிரசவம் என்றாலும் ஆச்சிதான் மருத்துவச்சி. பிள்ளத்தாச்சியின் முகசுளிப்பை வைத்தே வலியின் தன்மையை சொல்லி பிள்ளை பிறக்கும் நேரத்தை சொல்லிவிடுவாள். அந்த நேரத்தை வைத்து பிள்ளையின் ஜாதகத்தை கூட குறித்து கொள்ளலாம். நேரம் தப்பவே தப்பாது. யார் வீட்டில் பிரசவம் பார்த்தாலும் அங்கேயே ஒரு பானை வெந்நீர் போட சொல்லி குளித்துவிட்டு தலையை காய போட்டபடி கிளம்பி வந்து விடுவாள். ஆச்சியின் மகன் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். அவருக்கு தகவல் போய் சேர்ந்து கொல்லி போட வந்து விடுவாரா என்று தெரியவில்லை. கையில் இருந்த செல்போனில் வீட்டுக்கு போன் அடித்தேன். நீண்ட நேரம் ரிங் அடித்த பிறகு அம்மா வந்து எடுத்தாள். பாத்ரூம்ல இருந்தேன்டா. நீ ஊருக்கு வந்துட்டு இருக்கியா? மாமனுக்கு தகவல் சொல்லியாச்சு. அமெரிக்காவில இருந்து கிளம்பிடுச்சான். ஒத்த கிளவியா கிடந்து ஊருக்கே சேவகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆச்சிக்கு ஆன கதியை பார்த்ததும் 4 தடவை பாத்ரூம் போயிட்டேன்டா. அம்மா மேற்கொண்டு பேச முடியாமல் விம்மினாள். தாத்தா செத்து போன போது மாமாவுக்கு 7 வயது என்று ஆச்சி சொல்லி இருக்கிறாள். கையில புள்ளையும் கண்ணுல தண்ணியுமா நின்னேன். உங்க தாத்தா எனக்கு வச்சுட்டு போனது இந்த வீட்டையும் ஆட்டுப்புழுக்க கணக்கா கையகலம் நிலத்தையும் தான். அந்த நிலத்தை கூட உங்க மாமன் காலேஜ் படிக்க போகையில வித்துட்டேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த ஊர் தான் ராசா எனக்கு ஆதரவு. நம்ம தெரு பூரா இருக்கும் சொந்தக்காரங்க ஊக்கத்துல தான் உன் மாமனை வளர்த்தேன். சொல்லும் போதே கரகரவென்று கண்ணில் நீர் வந்து விடும் ஆச்சிக்கு. மாமனும் ஆச்சிக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. தன்னோடு வைத்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டது. ஆனால் மெட்ராஸுக்கே போகாத ஆச்சி அமெரிக்காவுக்கு எப்படி போக சம்மதித்திருக்கும்? ஊர் போய் இறங்கிய போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டியை எடுத்து கொண்டு வந்திருந்தான் பேச்சிமுத்து. மாமா இப்பதான் மதுரை ஃப்ளைட்ல இறங்கி கார்ல வந்துட்டு இருக்காரு. எப்படியும் தூக்குறதுக்கு நாளை காலையில ஆகிடும் என்றபடி வண்டியை ஊருக்குள் திருப்பினான். சிறுவர்கள் கிரிக்கெட் மட்டை பந்து சகிதம் கண்மாயிலிருந்து கரையேறி கொண்டு இருந்தார்கள்.
தண்ணீர் வறண்டு கிடந்த கண்மாய் கிட்டத்தட்ட கிரிக்கெட் ஸ்டேடியம் போல பல நாட்கள் விளையாடியதில் கெட்டிப்பட்டு கிடந்தது. என்னடா, ஏதும் உடம்புக்கு முடியாம இருந்துச்சா ஆச்சி? திடீர்னு என்று நான் வார்த்தையை முடிக்கும் முன் குரல் பிசிறடிக்க சொன்னான் பேச்சுமுத்து. இல்லடா, தூக்கு போட்டுக்குச்சு. அதிர்ச்சியில் பேச்சுமுத்துவின் தோளை இறுக்கி பிடித்தேன். ஏண்டா? தெரியலடா, காலையில தொங்கிடுச்சு போல இருக்கு. இப்பெல்லாம் யாரும் அடிக்கொரு தரம் ஆச்சி வீட்டுக்கு போறதில்ல இல்லையா? அதனால எப்போ தொங்குச்சுனே தெரியல. பிச்சைக்காரன் போட்ட சத்தத்துல தான் எல்லோரும் ஓடி போய் பார்த்திருக்காங்க. வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திவிட்டு குலுங்கி அழத் தொடங்கினான் பேச்சுமுத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.